ஒரு பக்கம் நம்ம வெண்பாவ இந்த வீட்ட விட்டு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் இந்த மல்லி இங்க இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, மல்லி இருந்துட்டு இப்போ வெண்பாவுக்காக தான் இங்க இருக்கேன், வெண்பாவுக்காக தான் இங்க இருக்கேன் அப்டின்ற மாரியும், அதே மாதிரி இந்த வீட்ட விட்டு அவங்கள தொரத்த முடியாததுக்கான காரணமும் வெண்பாவா தான் இருந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி தான் வெண்பாவ இப்போ ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்புறதுக்கு இவ்ளோ பெரிய பிளான பண்ணியிருக்காங்க. அதுலயும் நம்ம விஜய்க்கும் இதுல சம்மந்தம் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே, நம்ம மல்லிக்கு பயங்கர கோவம் வந்து விஜயோட சட்டைய புடிச்சு கேட்க ஆரம்பிச்சுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாரி சொல்லி. ஏன்னா, இங்க இருக்கிற ஸ்கூலுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவ வந்து நல்லபடியா படிக்க வைக்கலாம் அப்படி இப்படின்றது எல்லாமே ஓகே தான். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்? வெண்பா தான் போக மாட்டேங்கிறாளே அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கிட்ட பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இவ்வளோ பிளான் பண்ணி ஒருத்தர வர வச்சதுக்கு அப்புறமா, நம்ம மல்லி நெனச்சாங்க, அதாவது வெண்பா நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் டாடா வந்து பார்த்தீங்கன்னா வந்தாருன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்குமே ஏத்துக்க மாட்டாரு. அதனால நீ எத பத்தியும் யோசிக்காத வெண்பா. உன் டாடா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ராஜேஸ்வரி சொன்ன மாரி அதாவது டேய் விஜய் நான் ஏற்கனவே உன்கிட்ட பேசிட்டேன்ல. பேசின மாரி ஆள் வந்தாச்சு. வெண்பாவ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி சட்டு புட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட அனுப்பிச்சு விடு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. இனிமே நமக்கு பிரச்சனையே கிடையாது. அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, வெண்பா அங்க போனதுக்கு அப்புறமா நல்லா படிப்பா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் டாடா என்ன வந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாரி சொல்லி ஓடுன வெண்பா இருந்துட்டு அப்படியே அவங்கள கை விட்டுட்டு நிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா எவ்ளோ மனசு உடைஞ்சு போய் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஆனா நீங்க என்னடான்னா எதுக்காக வெண்பாவ வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க அப்படின்ற மாரி வந்து நினைச்சு இப்போ ரொம்பவே வந்து இப்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயோட சட்டைய புடிச்சு வந்து கேட்குறாங்க. வெண்பா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஆனா விஜய் தான் இப்ப முடிவு எடுத்தாகணும். ஏன்னா, இந்த ராஜேஸ்வரி சொல்றத தான் கேட்பேன் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம வெண்பாவ ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நம்ம மல்லிக்கும் பிரச்சனை தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.